எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் டெய்லி உங்களோட ஏதாவது சின்ன சின்ன கதை சொல்லிட்டு இருக்கேன்னா, பட் இன்னைக்கு ஒரு கதையை பத்தியே சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் நிறைய கதை படிப்பேன், அது என்னோட ஹேபிட். அதுல நான் படிச்ச என்ன ரொம்ப பாதிச்ச கதைன்னு சொன்னா பரபிள் ஆஃப் த பைப் லைன். இந்த கதை இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்லையும் இருக்கு, ஆன்லைன்ல தேடி பாருங்க கிடைக்கும். அதாவது எங்களோட பைப் லைன் இருக்குல்ல, அதோட தாக்கம் இதுல இருந்து வந்தது கூட சொல்லலாம். அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு மலைச்சாரலான ஒரு கிராமத்துல 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தரோட பேர் வந்து ப்ரூனோ, இன்னொருத்தர் பேர் வந்து டப்ளோ. இந்த 2 பேரும் அந்த ஊர்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க 2 பேரும். ஆனா அந்த ஊர்ல ஒரு தேவை வந்துச்சு, தண்ணி தேவை. அப்படி தண்ணி தேவை வரும்பொழுது மலையில உச்சியில இருந்து தண்ணியை கொண்டு வந்து விற்கலாம் ஐடியா 2 பேருக்கும் வருது. 2 பேரும் பக்கெட்டை கொண்டு போறாங்க, தண்ணியை பிடிச்சிட்டு கொண்டு வராங்க. ஏறி இறங்கி ஒவ்வொரு பக்கெட்டையும் $1 படி கொடுத்துடுறாங்க. இப்படி அவங்க வித்துட்டு இருக்கும் பொழுது அந்த பப்ளோ வந்து ரொம்ப மெல்லிசு, அந்த ப்ரூனோ கொஞ்சம் உடம்பு. அப்ப ப்ரூனோவால நல்லா தண்ணி கொண்டு வந்து சேல்ஸ் பண்ண முடியுது, ஆனா பப்ளோவால முடியல. ஆனா பப்ளோவுக்கு ஒரு ஐடியா வருது, எப்படின்னா ஏன் அங்க இருந்து ஒரு பைப் ஒன்று செட் பண்ணக்கூடாது? அந்த காலத்துல பைப் எல்லாம் கிடையாது. ஆனா பக்கத்து காட்டுல போய் மூங்கில வெட்டிக்கன்னு வந்து பைப் மாதிரி செட் பண்ண தொடங்கிட்டாரு. இப்ப இவர் இந்த முயற்சியை எடுக்கும் பொழுது அங்கிருந்து தண்ணியை ஊருக்கு கொண்டு வர போற முயற்சி எடுக்கிறத பார்த்து எல்லாரும் நக்கல் அடிப்பாங்க, கிண்டல் அடிப்பாங்க, கேலி பண்ணுவாங்க, அவரை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆனா இவர் எதையுமே காதுல வாங்க மாட்டாரு. வேலையை விட்டுட்டு இந்த பைப் செட் பண்ற வேலையை டெய்லி போவாரு, மூங்கில வெட்டி கொண்டு போய் பைப் ஜாயின் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த ப்ரூனோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல பணம் சம்பாதிச்சிட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ப்ரூனோவால அப்படி தொடர்ந்து வேலை செய்ய முடியல, உடம்பு ரொம்ப களைச்சு போச்சு. அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம வாழ்க்கையில அப்படித்தானே, 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப ப்ரூனோவால வேலை செய்ய முடியாம கட்டத்துக்கு வந்து தளர்வான நேரத்துல கூட பப்ளோ என்ன பண்றாரு, இந்த பைப் லைனை கொண்டு இப்ப வீட்டுக்கிட்ட செட் பண்ணிட்டாரு. இப்ப செட் பண்ண பப்ளோ என்ன பண்றாரு, சேர்ல உட்கார்ந்து இருந்து பைப் லைனை கொடுத்துட்டு தண்ணி அங்கே மேல இருந்து கீழே வருது, திறந்து விட்டா எல்லாரும் வந்து லைன்ல வந்து தண்ணி வாங்கிட்டு போறாங்க. உட்கார்ந்த இடத்துல காசு சம்பாதிச்சுட்டு இருக்காரு. இது உங்களுக்கு அந்த கதையின சாராம்சம் தான் சொல்லியிருக்கேன். இந்த 2 கதையிலையும் 2 பேர் வாழ்க்கையும் உதாரணமா எடுத்தீங்கன்னா, இந்த ப்ரூனோ வண்டி செய்த வேலை வந்து ஹார்ட் ஒர்க், ஆனா பப்ளோ செய்த வேலைக்கு பேர் ஸ்மார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் டிஃபரெண்ட் உங்களுக்கு விளங்குதா? எப்பவுமே இந்த ஸ்மார்ட் ஒர்க் வந்து புத்தியை பாவிச்சு வேலை செய்யறது, ஆனா ஹார்ட் ஒர்க் உடம்ப வச்சு வெளுத்தி வேலை செய்யறது. நாம 90% மக்கள் ஹார்ட் ஒர்க் பீப்புளை தான் நம்ம பாக்குறோம். அதால தப்புன்னு கிடையாது, அது பிள்ளைன்னு நான் சொல்ல வரல. ஆனா ஸ்மார்ட் ஒர்க் பண்றதுக்கு யாரால முடியுமோ அவன் மத்தாக்களை விட அதிகமான முன்னேற்றத்துக்கு போய் சேருவான். ஆரம்பம் எல்லாருமே நக்கல், கேவலி, கிண்டல் அப்படித்தான் இருக்கும். ஆனா அதை பத்தி யோசிக்காம யாரால ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அவங்களோட வாழ்க்கைய மாறாலையும் அடிச்சுக்க முடியாது. ஆரம்பம் எப்பவுமே விமர்சனம் தான். ஆனா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் நீங்க யாராவது இருப்பீங்கன்னு நினைச்சா தயங்காம என்னை தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா எனக்கு அவங்களோட சின்ன வேலை இருக்கு. திங்க் அபவுட் இட்.